ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன். இது ஸ்மால் ரியல் பாடி, அதனுடன் லாங் அப்பர் விக்கு மற்றும் லாங் லோயர் விக்க கொண்டிருக்கும். இது பையருக்கும் செல்லருக்கும் இடையான உறுதியற்ற வர்த்தக தன்மையை பிரதிபலிக்கிறது. இந்த கேண்டிஸ்டிக் என்ன சொல்ல வருதுன்னா, இதுல பையர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது இங்க மார்க்கெட்டை செல்லர் கண்ட்ரோலுக்கு எடுத்து அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் மார்க்கெட்டை பையர் கண்ட்ரோலுக்கு எடுத்து அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டு போய் ஓபன் பிரைஸை விட மார்க்கெட்டை கொஞ்சம் அப்ரைஸ்ல கொண்டு போய் முடிக்கிறாங்க. அதாவது பையரும் செல்லரும் இன்டெசிஷனா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி சார்ட் பிரேம் எடுத்திருக்கோம். இதை பாருங்க, மார்க்கெட் டவுன் வார்ட்ஸ் வந்திருக்கு, அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு தான் மூவ் ஆகும். பாருங்க எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணாப்ப கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க 1 hour சார்ட் பிரேமை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்து ஒரு பாருங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் வர்ஸ்க்கு தான் போகும். அதே போல் பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக புல்லிஷ் மூவ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் வர்ஸ்க்கு தான் போகும். அதே போல் பாருங்க இந்த அளவுக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க 50 மினிட் சார்ட் பிரேமை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 50 மினிட் சார்ட் பிரேம் எடுத்திருக்கோம். இதில் பாருங்க மார்க்கெட் டவுன் வர்ஸ், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணோம். அது பாருங்க புல்லிங் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அது கூட பாருங்க இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க 5 மினிட் சார்ட் பிரேம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 5 மினிட் சார்ட் பிரேம் எடுத்திருக்கோம். இதை பாருங்க மார்க்கெட் அப்வர்ட்ஸ்ல போயிருக்கு, அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் இங்கே மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். அந்த கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. பியரிஷ் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் வர்ஸ் தான் வரும். அதே போல பாருங்க இந்த அளவுக்கு கீழே வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பொதுவாக ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஒன்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக டவுன் வர்ஸ்க்கு தான் வரும். நம்ம நெக்ஸ்ட் கேண்டுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணணும். அதே போல் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். எப்போதுமே ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கேற்றதுக்குள்ள ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இங்கே நான் கொடுத்துருக்குற டைம் ஃப்ரேம் சார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்குறேன். ஒரு யூசர் கேட்டிருக்காங்க கமெண்ட்ல, ஸ்டாக்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே ஒரு ட்ரிக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஸ்டாக்ல நீங்கள் எப்போதும் ஒரு கேண்டிஸ்டிக்கை வச்சு ட்ரேடிங் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக வால்யூம் அனலிசிஸ் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ நீங்கள் வால்யூம் அனலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பேஸ் பண்ணி தான் அங்கே ட்ரேடிங் பண்ண வேண்டும். ஏன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்காது. ஸோ ஒரு ஸ்டாக்ல ஒரு ஹை வால்யூம் இருந்தால் தான் அங்கே லிக்விடிட்டி அதிகம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால ஒரு கேண்டிஸ்டிக்கை வச்சோ இல்லை ஒரு இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்கல்பராக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக வால்யூம் ப்ளஸ் லிக்விடிட்டி மஸ்ட்டு. ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் அங்கே வந்து ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஸோ இதில் கொடுக்குறனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் ப்ளஸ் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஹையாக இருக்கும். இது ஆப்ஷன் ட்ரேடிங் ப்ளஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் பேட்டர்னுடைய பெஸ்ட் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தா டெய்லி சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 70 to 80% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 7 அல்லது 8 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தா 50 மினிட்ஸ் சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 50 to 60% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 5 அல்லது 6 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஸ்கல்பரா இருந்தா 3 அல்லது 5 மினிட் சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 40 to 50% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 4 அல்லது 5 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். இங்கே குறிப்பிட்டுள்ள எந்த டைம் ஃப்ரேம் சார்ட்டா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அல்லது சப்போர்ட் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். வாங்க இப்ப ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் பேட்டர்னுடைய சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக்கை வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, இங்கே அப் ட்ரெண்ட்
ட்ரெண்ட்ல இருந்து ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்க வேண்டும். அதே போல டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்க வேண்டும். ரூல் நம்பர் 3, எப்போதுமே வால்யூமை அனலைஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த வீடியோல ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவுக்கு காத்திருங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.